அலரி மாளிகையில் சிறப்பாக இடம்பெற்ற பெண்கள் சார்ந்த இயக்க விருது விழா, பிரதமர் பங்கேற்பு. தொடரும் சர்ச்சைக்குரிய மரணங்கள், FBI உதவியை நாடுமாறு மொட்டு கட்சி கோரிக்கை. நீதியரசர்களின் பதவிக்கால நீடிப்பு, எதிர்க்கட்சியினருக்கு நீதியமைச்சர் பதிலடி. GSP பிளஸ் விவகாரம், பிரான்சுடன் பேசி பயனில்லை, முன்னாள் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்து. சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறது அணு அரசு, சஜித் பகிரங்க எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தலுக்கான நிதி மீண்டும் திரைசேரிக்கு, தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை. தமிழ் முஸ்லிம் இணைவு அரசியல் கூட்டணி அல்ல, மனோ கணேசன். நாட்டில் இதுவரைக்கும் 18 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு, 13 பேர் உயிரிழப்பு, 10 பேர் காயம். 1000 பேருந்துகள் அனுமதி பத்திரமின்றி சேவையில், கெமுனு விஜயரத்ன. CD விக்ரமரத்ன மரணிப்பதற்கு முன் சந்தித்த மைத்ரிபால சிறிசேன, 3 மணத்தியாலும் பேசிய விடயம் என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். உண்மையான தலைமைத்துவம் என்பது பதவிகளோ அல்ல, அதிகாரமோ அல்ல, பொறுப்புணர்வுடனும் பரஸ்பர பரிவுடனும் பிறரின் நலனுக்காக செயலாற்றுவதையாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கை பெண்கள் சார்ந்த இயக்கத்தால் நேற்று அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமர் விருது வழங்கும் விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். சிறுமிகள் ஒழுக்கம், நேர்மை மற்றும் சமூக அர்ப்பணிப்பை பாராட்டி இம்முறை விருது விழாவில் 338 ஜனாதிபதி விருதுகளும் 12 பிரதமர் விருதுகளும் உள்ளடங்கலாக 350 விருதுகள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பிரதமர் நேரில் வழங்கி கௌரவித்தார். பெண் சார்ந்த இயக்கத்தின் முக்கிய வலிமை பின்னணி ஏதுவாக இருந்தாலும் சகலரும் சம வாய்ப்புகள் வழங்குவதாகவும், இன்று யுவதிகள் அனைத்து துறைகளிலும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான சம வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இளைய தலைவிகளாகிய நீங்கள் முன்வர வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமன்றி ஒழுக்க நெறி மற்றும் சமூக பொறுப்புணர்வு கொண்ட பிரஜைகளை உருவாக்குவது இன்றியமையாதது. அதற்கு சார்னர் இயக்கம் ஆற்றி வரும் பங்களிப்பு பாராட்டத்தக்கது. இலங்கையில் 1917ஆம் ஆண்டு கண்டி பெண்கள் உயர்தர பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்ட பெண்கள் சார்னர் இயக்கம் இன்று 7 பிரிவுகளாக செயற்பட்டு வருகிறது. இதில் ஒரு பெண் சார்னர் பெறக்கூடிய மிக உயர்ந்த அங்கீகாரமாக ஜனாதிபதி விருது கருதப்படுகிறது. பல்வேறு சவால்கள் மற்றும் பரீட்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் சார்னர்களுக்கே இந்த உயரிய விருது வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் இலங்கை பெண்கள் சார்னர் இயக்கத்தின் தலைவி ஸ்வர்ணிகா பிடிகல, முதன்மை ஆணையாளர் கலாநிதி குசாந்த கேரத் உள்ளிட்ட அதிகாரிகள், விருது பெற்ற சார்னர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இறுதிப் போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் விவகாரங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்த ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனர் தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான மர்ம மரணங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என்று வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டிய அவர் இது குறித்து தனது கடும் சந்தேகங்களை வெளிப்படுத்தியுள்ளார். 323 கொள்கலன் விவகாரத்தில் முறைப்பாடுகளை தெரிவித்த டான் பிரசாத் மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட முன்னாள் அதிகாரி மரணித்தார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் விவகாரத்தில் தொடர்புடைய திரைசேரி அதிகாரி ரங்க நிசாந்த ராஜபக்சவின் மரணத்திலும் பலத்த சந்தேகங்கள் நிலவியது. தற்போது முன்னாள் பொலிஸ் மா அதிபர் உயிரிழந்துள்ளார். இவை அனைத்தையும் சாதாரண தற்கொலை சம்பவங்களாக கடந்துவிட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய தொடர் மரணங்களின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொண்டு வர தற்போதைய அரசுக்கு போதிய திறனோ அல்லது வலிமையோ இல்லை என்பது தெளிவாகிறது. எனவே இவற்றை முறையாக விசாரணை செய்வதற்கு FBI போன்ற சர்வதேச விசாரணை அமைப்புகளின் உதவியை அரசு நாட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கடந்த காலங்களில் சர்வதேச விசாரணைகளை எதிர்த்து வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்போது அதே போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. பிரதம நீதியரசர் உட்பட நீதியரசர்களின் பதவி காலத்தை நீட்டிப்பது குறித்து அரசு இதுவரை எவ்வித உத்தியபூர்வ தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்றும், இது தொடர்பாக எதிர்க்கட்சியினரை சமூகத்தில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தி வருகின்றனர் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் தற்போதைய பிரதான பேசுபொருளாக உள்ள நீதியரசர்களின் பதவிக்கால நீடிப்பு விவகாரம் குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்தது, நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்க்கட்சியினர் எவ்வித அடிப்படை ஆதாரமுமின்றி குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார்கள்.
கடந்த காலங்களில் முன்னாள் பிரதம நீதியரசர் ஜிராணி பண்டாநாயக்கவின் வீட்டுக்கு கல்லெறிந்தவர்களும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி பிணையில் இருப்பவர்களுமே இன்று நீதித்துறை சுதந்திரம் பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது. கடந்த காலங்களைப் போன்று ஜனாதிபதி அல்லது பிரதமரின் தனிப்பட்ட விருப்பத்துக்கு அமைய இனி நீதியரசர்களை நியமிக்க முடியாது. அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் மாத்திரமே ஜனாதிபதியால் இந்த நியமனங்கள் வழங்க முடியும். அதற்கமைய உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சேவையாளர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பது குறித்து பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட சாதக பாதக கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. இதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்ட வழக்குகள் தற்போது துரிதமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் படுகொலையாளிகளுக்கு அச்சமடைந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் என்ற போலியான குற்றச்சாட்டை முன்வைத்து ஒன்றிணைகிறார்கள். திடர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு கிடையாது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மிகவும் அவசியமான ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை மீண்டும் பெற்றுக்கொள்வது தொடர்பான பேச்சுக்களை பிரான்சுடன் நடத்துவதில் பயனில்லை என்றும் அது குறித்து பிரசலஸ் நகருடனேயே பேச வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசியல் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். GSP பிரச்சினை குறித்து பிரான்சுடன் பேசி பயனில்லை. இது குறித்து பெல்ஜியத்து பிரான்சலஸ் நகரிலேயே பேச வேண்டும். அதே போன்று இங்கிலாந்துடன் பேச்சு நடாத்தப்பட வேண்டும். ஏனெனில் ஐரோப்பிய ஒன்றியம் பின்பற்றும் முறைமையின்படியே இங்கிலாந்தும் GSP சலுகையை வழங்குகிறது. எனவே பிரசல்ஸ் நகருக்கு செல்லாமல் பிரான்சுக்கு செல்வதால் எவ்வித பலனும் கிடைக்காது. இது முற்றிலும் பிரசல்ஸ் சார்ந்த ஒரு விடயமாகும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு பெரும் உந்து சக்தியாக விளங்கும் GSP+ வரிச்சலுகை கடந்த 2017 ஆண்டு மே மாதம் 19 ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி உள்ளிட்ட 27 சர்வதேச உடன்படிக்கைகள் இலங்கை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சலுகை வழங்கப்படுகிறது. முன்னதாக 2019 ஆண்டில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளால் நிறுத்தப்பட்ட இந்த சலுகை பின்னர் 2017 ஆண்டில் மீண்டும் வழங்கப்பட்டது. இலங்கையின் இரண்டாவது பெரிய வர்த்தக பங்காளியாக ஐரோப்பிய ஒன்றியம் திகழ்கிறது. 2025 ஆண்டின் தரவுகளின்படி இரு தரப்புக்கிடையிலான மொத்த வர்த்தகம் 3.9 பில்லியன் யூரோக்களாகும். இதில் இலங்கையின் ஏற்றுமதியில் பாதிக்கும் மேற்பட்டவை ஆடை தொழில்துறையை சார்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய விதிமுறைகளுக்கு அமைய இலங்கை இந்த சலுகைகளை மீண்டும் விண்ணப்பிக்க தயாராகி வரும் பின்னணியில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் போன்றவற்றை சர்வதேச தரத்துக்கேற்ப மாற்றுமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான திசைகாட்டி அரசு ஜனநாயக விழுமியங்களை சிதைத்து சர்வாதிகார போக்கிலான தனிக்கட்சி ஆட்சியை உருவாக்க முயற்சிக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடியுள்ளார். ஐக்கிய சட்டத்தரணிகள் சங்கத்தால் நேற்று நடாத்தப்பட்ட பொதுமக்கள் கருத்தாடல் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக கட்டமைப்பானது சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான அதிகார பரவலாக்கத்தில் தங்கியுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கே ஜனநாயகம் வலுப்பெறும். வரலாற்றில் மக்னா காட்டா முதல் நவீன கால சர்வதேச இணக்கப்பாடுகள் வரை நீதித்துறையின் சுதந்திரம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இன்று உயர்மட்ட நீதித்துறை நியமனங்களை கூட செய்யாமல் அரசு நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கிறது. மக்கள் நீதித்துறை மீதான நம்பிக்கை இழக்கும் சூழ்நிலையை அரசு உருவாக்கி வருகிறது. திசைகாட்டி அரசு மக்கள் ஆணைய எதிர்க்கட்சி தலைவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தற்போது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறது. இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை முறியடிக்க வர்க்கம், நிறம் மற்றும் கட்சி பேதங்கள் கடந்து மக்கள் ஒன்று திரள வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்து பிற்போடப்பட்டு வரும் நிலையில் அந்த தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 9,000 மில்லியன் ரூபாவை தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்திற்கு மீள அனுப்பி வைக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் நடாத்தப்படாமையின் காரணமாக அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை இவ்வாறு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள 2025 ஆண்டுக்கான வருடாந்த செயலாற்றுகை அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைக்கு அமைய 2025 ஆண்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு 21.487 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த தொகையில் 20,000 மில்லியன் ரூபாய் மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இருந்தபோதும் திட்டமிட்டபடி தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெறாமையினால் இந்த 9,000 பில்லியன் ரூபாவை மீள ஒப்படைக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த தொகையில் இதற்கு மேலதிகமாக தேர்தல் ஆணைக்குழு மீண்டெழும் செலவுக்காக 12.278 மில்லியன் ரூபாவும் மூலதன செலவுக்காக 209 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் 2025 ஆண்டில் மீண்டெழும் செலவு 10,482 மில்லியன் ரூபாவாகவும் மூலதன செலவு 125 மில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்டது.
இது சதவீத அடிப்படையில் மீண்டலும் செலவு 85.12%, மூலதன செலவு 60%, காணப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியில் நாங்கள் இணைந்து செயலாற்றவில்லை. ஐக்கிய மக்கள் முன்னணியிலேயே நாங்கள் செயலாற்றி வருகிறோம். தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் இணைவு கூட்டணி அல்ல, அது ஒரு பொது மேடை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். மேலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இடம்பெறும் சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் குறித்து ஆராய்ந்து உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். வேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் நாங்கள் இணைந்து செயலாற்றவில்லை. ஐக்கிய மக்கள் முன்னணியிலேயே நாங்கள் செயலாற்றி வருகிறோம். தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் இணைவு கூட்டணி அல்ல, அது ஒரு பொது மேடை. நாங்கள் புரிந்துணர்வின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் எங்களால் சுயாதீனமாக செயற்பட முடியும். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்க முடியும், வெளியேறவும் முடியும். ஆனால் நாங்கள் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் புதிய இணைவு தீர்வுகளுக்கான புதிய மேடை மாத்திரமே. தமிழ் அடிப்படைவாதிகள் சிலரும் சிங்கள அடிப்படைவாதிகள் சிலரும் வேண்டுமென்றே தவறாக புரிந்து கொண்டு மக்களுக்கு கூற முயற்சிக்கிறார்கள். மக்களை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இனவாதம் செய்வதாகவும் கூறுகிறார்கள். எங்கள் மத்தியில் இனவாதம் இல்லை என தெரிவித்துள்ளார். நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் மொத்தம் 18 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பிளியந்தலை மற்றும் தெஹிவளை போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற 2 தனித்தனி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் இந்த புள்ளி விவரங்களில் அடங்குகிறது. இதுவரை பதிவாகியுள்ள 18 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் மொத்தம் 13 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,044 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று மட்டும் 2652 புதிய டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி நாடு முழுவதும் 162 சுகாதார வைத்திய அலுவலக பிரிவுகள் அதிக அபாய மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக டெங்கு பரவல் வேகமடைந்துள்ள நிலையில் மே மாதத்தில் 8,590 பேரும், ஜூன் மாதத்தில் 21,537 பேரும், ஜூலை மாதத்தில் முதல் 19 நாட்களில் 20,666 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் டெங்கு காரணமாக 53 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இறப்பு விகிதம் 0.07% பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண அடிப்படையில் மேற்கு மாகாணத்தில் அதிகபட்சமாக 40,009 நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் இது மொத்த நோயாளிகளில் 52.61% தெற்கு மாகாணத்தில் 11,707 பேரும், மத்திய மாகாணத்தில் 6,341 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட வாரியாக கம்பகா மாவட்டத்தில் 15,910 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 15,110 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5,330 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,111 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 5,010 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன மரணிப்பதற்கு 2 கிழமைகளுக்கு முன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தனது நெருங்கிய நண்பர்களுடன் சந்தித்து 2-3 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன CD விக்ரமரத்னவின் பூத உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். குறிப்பாக நான் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் தான் அவர் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். அவர் நேர்மையாகவும் நற்குணங்களுடன் அமைதியாகவும் சாந்தமாகவும் பணியாற்றினார். அரசியல் கட்சிகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மோதல்கள் மற்றும் சில சமயங்களில் அரசியல் தலைவர்கள் பிளவுபட்டு பல்வேறு விடயங்கள் போலீஸ் மா அதிபரிடம் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர் யாரையும் கோபத்துக்குள்ளாக்கவில்லை என்பதோடு யாரையும் பகைத்து கொள்ளவில்லை. அறகலைய போராட்ட காலத்தில் கூட மிக திறமையாக செயற்பட்டவர். இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் 2-3 வாரங்களுக்கு முன்பு அவரது மற்றொரு நண்பரான ரங்ககலன் சூரிய மற்றும் சில நண்பர்களுடன் சந்தித்து 2-3 மணி நேரம் பல விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தை முடிந்து நான் போகும்போது, சார், நான் உங்களுடைய வீட்டு பக்கமும் வந்து போக வேண்டும், சும்மா ஒரு கோப்பி குடிப்போம் என்று கூறினார். எனவே அவருடைய இந்த மறைவு இவ்வாறு நடக்கும் என்று என்னால் நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை. 2 வாரங்களுக்கு முன்பு தான் அவரை சந்தித்து பல மணி நேரம் ஒன்றாக இருந்ததால் இந்த செய்தியை கேட்டதும் எனது மனம் மிக ஆழமாக பாதித்ததோடு பெரும் மனவேதனையை தந்தது. எனவே இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது, என்ன காரணம் என்று இன்னும் சொல்ல முடியாது. விசாரணைகள் மூலமே அது தெரிய வரும். இவரை போன்ற முக்கியமான மனிதர்கள் அரச சேவைக்கும் போலீஸ் துறைக்கும் ஏனைய சேவைகளுக்கு மிகவும் முன்மாதிரியான ஒருவர் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.